The volumes of two cones of same base radius are 3600 cm cube and 5040 cm cube. Find the ratio of heights அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் இதை ரெண்டு கேஸாக பிரிச்சுக்கிறேன். ஒன்று வந்து கேஸ் 1, இன்னொன்று வந்து கேஸ் 2. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரெண்டு கோன் இருக்குது, ரெண்டுத்துக்குமே சேம் பேஸ் ரேடியஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரெண்டுத்துக்குமே ரேடியஸ் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து R1 எடுத்துக்கலாம், இதில் R2ன்னு எடுத்துக்கலாம். ரெண்டுத்துக்குமே ரேடியஸ் வந்து ஈக்குவல்னு சொன்னதுனால நான் இதை வந்து ஏன்னு எடுத்துக்கிறேன். அப்போ இதுவும் என்னவாக தான் இருக்கும், ஏவாக தான் இருக்கும், ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், வால்யூம்ஸ். ஸோ இது ரெண்டுமே வால்யூம்ஸ், ரெண்டு கோனுடைய வால்யூம்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை V1 எடுத்துக்கலாம், இதை V2ன்னு எடுத்துக்கலாம். V1 பார்த்தீங்கன்னா 3600 cm cube, V2 பார்த்தீங்கன்னா 5040 cm cube. ஸோ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா, ஹைட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது வந்து H1 எடுத்துக்கலாம், இது வந்து H2ன்னு எடுத்துக்கலாம். இந்த ஹைட்டுடைய ரேஷியோ தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரேஷியோனா உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஃப்ராக்ஷனில் எழுதுறது, அதாவது டிவைட் பண்ணி எழுதுறதுன்னு அர்த்தம். ஸோ அதனால நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா, V1/V2 கண்டுபிடிச்சோன்னா நமக்கு H1/H2 கிடச்சிடும். இப்போ V1 நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 3600, V2 எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 5040 போட்டுக்கலாம். இப்போ V1 அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோனுடைய வால்யூம். அதே மாதிரி V2ன்னு சொல்லும் போது இந்த கோனுடைய வால்யூம். ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம முதல்ல இதுக்கு எழுதிக்கலாம். இதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, வால்யூம் ஆஃப் த கோன் 1/3 pi r square h. அதே மாதிரி தான் இதுக்கும் 1/3 pi r square h. இங்கே என்ன இருக்குது, 3600 by 5040 போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 1/3 கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி இங்கே நம்ம என்ன பண்ணோம், இதுக்கு 1, இதுக்கு 1 போடணும், இங்கே 2 போடணும், இதுக்கும் 2 போடணும். ஓகே, ஏன்னா இது வால்யூம் 1 இல்லையா, இது வந்து 2, அதனால் அப்படி போட்டுக்கிறோம். இந்த பையும் கேன்சல் ஆகிடும். R1 அப்படின்னு சொல்லும்போது R1 நமக்கு இங்கே என்ன இருக்குது, A இல்லையா, அதுக்கு ஸ்கொயர் சொல்லியிருக்காங்க. அப்போ A ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். H1 நமக்கு தெரியாது, அதனால H1 அப்படியே வச்சுக்கலாம். R2 அப்படின்னு சொல்லும் போது R2 நமக்கு இங்கே A தான், அதனால நமக்கு இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால A ஸ்கொயர் வரும். H2 அப்படின்னு சொல்லும்போது நமக்கு தெரியாது, அதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். அதனால இங்கே என்ன பண்ணலாம், H2 வச்சுக்கலாம். ஸோ இங்கே என்ன ஆகும்னா 3600 by 5040 வரும். இந்த A ஸ்கொயர் இந்த A ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். அவ்வளோதான். இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். 10க்கு 10 கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டும் நம்ம கேன்சல் பண்ண போகிறோம். நீங்கள் ரெண்டுமே இங்கே ஒன்ஸ் பிளேஸில் 0 and 4 இருக்கிறனால, ஈவன் நம்பர் இருக்கிறனால 2 டேபிள் கேன்சல் பண்ணலாம். இதை ஈஸியாக எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, 12 டேபிளில் கேன்சல் பண்ணிடலாம். 12 டேபிளில் 36 வரும் இல்லையா, அதே மாதிரி இதுவும் நமக்கு 12 டேபிளில் கேன்சல் ஆகும். பாருங்கள், 12 டேபிளில் 50 வந்து 4 12 48 வரும் இல்லையா, அப்போ 4 டைம்ஸ் நம்ம இதை கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும், 48னா பேலன்ஸ் 2 இருக்கும். 24 வந்து 12 டேபிளில் 2 டைம்ஸ் நமக்கு கேன்சல் ஆகும். அதே மாதிரி 12 டேபிளில் 36 வந்து 3 டைம்ஸ் வரும். இங்கே ஒரு 0 இருக்குது, இந்த 0 போட்டுக்கலாம். இப்போ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு 6 டேபிளில் கேன்சல் ஆகும். 6 டேபிளில் இது 7 டைம்ஸும் 6 டேபிளில் 5 டைம்ஸ் கேன்சல் ஆகும். அப்போ H1/H2 எவ்வளோ கிடைக்குதுன்னா 5/7 கிடைக்குது. அப்போ ரேஷியோவில் இது எப்படி எழுதலாம்னா 5:7ன்னு எழுதலாம். Therefore H1:H2 equal to 5:7 அப்படின்னு கிடைக்குது. நீங்கள் கடைசியாக அப்படியே எழுதிக்கலாம்னா, therefore the ratio of heights is 5:7 அப்படின்னு எழுதிக்கலாம். அவ்வளோதான் இந்த சம்.